அந்த மாதிரி பிடி சார் எழுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பா இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் டூலையும் எழுதியிருக்கேன், இப்போ சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளே அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதுக்கப்புறம் நான் அந்த படத்துல அவர்கிட்ட ஜாயின் பண்றேன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்துல ஜாயின் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேம், நீங்க வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி எங்க வரிகளை பத்தி எல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் பெருமையா. அதாவது வேறு மொழியில இருந்து நம்ம தமிழ் மொழியை பத்தி விவரித்து அந்த அந்த வரி பத்தி எல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஷான் ரோடன் அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்லா ஐயாவு டைரக்டர், அவர் வந்து இப்ப இந்த படம் எவ்வளவு ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதுல எப்படி நான் வெளில தெரிஞ்சோம் அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பத்தி அப்படி பேசின பத்தி அதுல வந்து என்னன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எங்க போறா நீ அதுல இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையே நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் நான் அந்த படத்துல பாட்டு எழுதிருக்கேன்டா, கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு. அந்த விஷுவல் எவ்வளவு தூரம் ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்படி வந்து இந்த படத்துல ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி இந்த குழுவுல பயணிச்சது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக படத்துக்காக ஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்த நம்மளுடைய சுப்ரீம் சுந்தர் சார் எங்களுக்காக பேசணும். எல்லாரோடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் அவர்களுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த என்னோட ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3 நாள் படம் என்னை கேட்டே இருந்தார், எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் அத்தனை பேருக்கும், என்னோட டிஓபி பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறாரு, ஒரு சூப்பர் நல்லா இருக்கும், கட்டா கொஸ்டின் 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். அதான் டைரக்டருக்கு உடனே உட்கார வச்சு என்ன கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி ஹிந்தி படத்தை தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இந்த கட்டா கொஸ்டி சம்மந்தப்பட்டது. அப்போ டைரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அது பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அவர் ஐஸ்வரி சார்கிட்டே நான் ஒர்க் பண்ண ஒரு 3 நாள் படம் வந்து ஆஃபீஸில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் அவர் படம் சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சுந்தர் மாஸ்டர். கண்டிப்பா நீங்க இல்லைன்னா இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார் எங்களுக்காக பேசணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் இந்த வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தமிழ் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இது அப்புறம் அந்த படத்தில் பெருசாக 2 செட்டு போட்டிருக்கோம். அந்த வீடு செட்டு தான், அந்த கிரைமாசிங்க பிரசாத்தில் அவங்க போட்டது தான். இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் இருக்க காரணமான விஷ்ணு சாருக்கும் ஐஸ்வரி சாருக்கு டைரக்டருக்கு நன்றி. அப்போ இருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்தும். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். எங்களுக்கு உங்களை இன்னும் ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு சார். நீங்கள் எங்களுடைய நிலைமையை கருதி வேக முடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர் பரத் விக்ரமன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ப்ரெசன்ட் மீடியா. ஏன்னா நீங்கள் போய் சேர்த்தது தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி ஆக்கிருங்க இந்த படத்தை. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலியாக போய் பார்த்த படம் அப்படிங்கிறது எனக்கு ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி சித்தி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலடா, டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. இதே தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இதே இடத்துல சொன்னேன். அதே மாதிரியே திருப்பியும் எனக்கு நடந்திருக்கு. பர்சனலாக எனக்கு இது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்ட் வேல் சார், ஐஸ்வரி சார், தேங்க்யூ. அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் செல்லா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அவர் வேலை வாங்குறதே தெரியாது, ஆனால் பெர்ஃபெக்டாக எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கிடுவார். அண்ட்
அதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா டைம் சொல்லணும்னா எனக்கு இப்போ ட்ரெயினில் வித்தவுட் மாதிரி நான் ஓரமாக உட்காந்துருக்கேன். எல்லாத்துக்கும் சொன்னால் இதாயிடும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி பாஸ்கரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாரும் எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆடியோ ஃபங்க்ஷனில் ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணோம். அவரை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ சார். ஹீரோ சார் சேர்த்து ஷூட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. இந்த படம் எப்படி ரீச் ஆக போன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அன்றைக்கே இருந்தது. அது மிக பெருசாக வளர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றது உங்களோட சப்போர்ட்டோட மிகப்பெரிய தேங்க்ஸ் அது. ப்ளஸ் இந்த மாதிரி பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு படம் பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்றது எல்லா சைட்லையும் பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. மற்ற படங்களோட இந்த படத்துக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சில ஃப்ரேம்ஸு சில ஷார்ட்ஸு அது மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு நிறைய மெசேஜஸ் அண்ட் மீம்ஸாகவும் அமைச்சிருந்தாங்க பர்சனலாக. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. என்னோட டேரக்டருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் குறித்து படிச்சிட்டிங்க. படிச்சதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்ல நீங்கள் பார்த்துங்க உங்கள் வேலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொன்னார் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ்னால் பரத் சொன்ன மாதிரி எப்படி நம்மகிட்ட வேலை வாங்குறாருன்னு தெரியாது. ஆனால் வேலை கரெக்டாக நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ப்ளஸ் விஷ்ணு சார், நான் என்ன சொல்கிறது தெரியல. உங்களோட பேஷன்ஸ் இன் சினிமா அண்ட் அந்த போராட்டம் வந்து ட்ரிபிளாகவே இருந்துகிட்டே இருந்தீங்க. அது மிகப்பெரிய இடத்துல கன்ஃபார்மாக உங்களை கொண்டு போய் நிற்க போகுது சார். மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நீங்கள் வர போகிறீங்கன்னு எனக்கு அந்த விஷயம் சொல்லுது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் மூவி. வேல்ஸ் ஐஸ்வரி சார், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் நான் படம் பண்ணுறேன். எனக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வரி மேம், தேங்க்ஸ் ஃபார் காப்பரேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஷான், என்னோட டீம் மியூசிக் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், பரத், ஜெய் சார், எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய விஷுவல்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மீண்டும் உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு பெரிய நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் டீம். தொடர்ந்து நிறைய படங்களில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடிகை தான் இப்போ நான் கூப்பிட போகிறேன். இந்த படத்துலையும் வந்து அழகான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து நம்மளுடைய மனதை கவர்ந்த லிஸி ஆண்டனி அவர்களுக்கு இந்த வெற்றி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஓஜி. எல்லாருக்கும் வணக்கம். டைம் இல்லாதனால நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு எனக்கு கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை அப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக படத்துல ட்ரெயினரா ஒரு கோச்சாக நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி இவருடைய ஒர்க் புஷ்பா 2ல பார்த்துருந்தாலும் இந்த படத்துல அதுவும் தமிழ் படத்துல இவ்வளோ அழகாக நீங்க தமிழ் பேசி நடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ப்ராமிசிங்கா இருந்தது. அண்ட் யூ ஷுட் டெஃபினெட்லி சே இந்த விக்டரி ஹவு டஸ் இட் டேஸ்ட் ஃபார் யூ, தாரக் பொன்னப்பா அவர்கள்? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்கள் கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ரவந்திஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் இவ்வளவு தூரம் கொண்டாடப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த நபரை தான் இப்போ நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். மாசத்துல 5 படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, 10 படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஒவ்வொரு படத்துலையும் இவருடைய ஒர்க் எப்படி ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய வண்டமெண்டோட தான் நான் இவருடைய ஒர்க்கை பார்ப்பேன். ஐ வுட் லைக் டு வெல்கம் தி மியூசிக் டைரக்டர் நம்மளுடைய ஷான் ரோல்டன் அவர்கள்.
கார்த்தலையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆடுபவனே குருநாதா பக்கிரிசாமி. முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் ஹிஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ஹிஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார் நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே, ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது ஐ திங்க் அது வெளியே சொன்னால் ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும், சினிமாவில் மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பாக்காரி பாட்டில் அந்த அவுட் ஸ்டெப் என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோல். நேற்று கூட நான் போயிட்டு தியேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன், ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் இங்கே இல்லை, பட் ஆனால் அவன் செல்லாயாக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக. இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸ் மீட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சவுண்டு மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகாக கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற MP விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ 2 தரப்புக்காகவும் பேசுறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல பாடல்கள், மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2, நான் சீக்வல் படங்கள் யூஸ்வலா எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெருசா ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்கா பார்க்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வரும்னு எதிர்பார்க்குறேன். அது இப்போ நான் எதுவும் கமிட்லாம் நீங்கள் பண்ண வேணாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸ்க்குமே தியேட்டருக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கடைசியாக தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமா இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் ரொம்ப முன்னெடுப்போடு செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன்.